ஒரு கணவனும் மனைவியும் குழந்தை பேரு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, நம்பர் 1 அவங்க வந்து அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். சிகரெட்டு, மதுவ நிறுத்தணும். அதுவும் பெண்கள் கண்டிப்பா இது 2யும் நிறுத்தணும். ஏன்னா நேரடியா அந்த குழந்தைய வளர்ற குழந்தைய பாதிக்கும். ஆண்களுக்கு இது விந்தணுக்கள பாதிக்கும். அதனால இத நிறுத்தணும். உடல் எடை கரெக்ட்டா இருக்கணும். ரொம்ப அதிகமா குண்டா பருமனா இருக்கிறது இப்போ 60% பேர் உலகத்தில உடல் எடை அதிகமா இருக்காங்க. இது ஆண்களுக்கு ஒரு 50% பாதிக்கும். பெண்களுக்கு வந்து ஒரு 250% பாதிக்கும். கருத்தரிக்கிற வாய்ப்ப குறைச்சிக்கிட்டு இருக்கும். பிசிஓடி அது இதுன்னு நெறைய இர்ரெகுலர் மென்சஸ உண்டு பண்ணிட்டு இருக்கும் பெண்களுக்கு. அடுத்து நமக்கு சர்க்கரை வியாதி, பிபி, வேற கொலஸ்ட்ரால், வேற பிரச்சனைகள் இருந்தா அத நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். கருத்தரிக்கிறதுக்கு முன்பாக நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். டயட் நல்ல காய்கறிகள், பழங்கள் நெறைய சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் நெறைய சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. எக்ஸர்சைஸ் வந்து கம்பல்சரியா ஓரளவுக்கு பண்ணணும். டெய்லி 2 பேரும் ஒரு அளவுக்கு எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஃப்ரீக்வென்சி ஆஃப் செக்ஸ் ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு 4 முறைக்கு மேல பண்ணீங்கன்னா, கருத்தரிக்கிற வாய்ப்பு 23%. வாரத்துக்கு 1 முறை பண்ணீங்கன்னா 17%. லேப்டாப் மடி மேல வச்சு யூஸ் பண்றது, செல்ஃபோன் பேண்ட் பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்றது, சுடுதண்ணீல குளிக்கிறது, டைட் ஜீன்ஸ், டைட் அண்டர்வேர் போடுறது, இது எல்லாமே விந்தணுக்கள குறைக்கும். அதனால இதெல்லாம் ஆண்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.